உங்கள் அழகான ரோஜா செடியில் மொட்டுகள் கருகிப் போவதை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவு உரம் போட்டாலும் தண்ணீர் ஊற்றினாலும் செடி மட்டும் வளரவில்லையா? இதற்குக் காரணம் ஒரு சிறிய கண்ணுக்குத் தெரியாத எதிரியாக இருக்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் செடிகளைக் கொல்லும் அந்த அமைதியான கொலையாளியைப் பற்றி பேசப் போகிறோம். அதுதான் நோயுற்ற மொட்டுகள். அதை எப்படி அடையாளம் காண்பது, ஏன் அதை உடனடியாக அகற்ற வேண்டும் மற்றும் அதைச் செய்வதற்கான சரியான வழி என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் தோட்டத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றுவதற்கான சில முக்கியமான ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இறுதி வரை பாருங்கள். முதலில் நோயுற்ற மொட்டுகள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இது வெறும் காய்ந்த மொட்டு அல்ல. இது பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸ்கள் போன்ற நோய்க்கிருமிகளால் தாக்கப்பட்ட ஒரு மொட்டு. இந்த நோய்க்கிருமிகள் செடியின் ஆற்றலை உறிஞ்சி அதன் வளர்ச்சியை தடுக்கின்றன. ஒரு மொட்டில் தொடங்கும் இந்த தொற்று மெதுவாக இலைகள், தண்டுகள் மற்றும் வேர்களுக்கும் பரவி இறுதியில் முழு செடியையும் அழித்துவிடும். இது ஒரு வீட்டில் ஒருவருக்கு சளி பிடித்தால் அது மற்றவர்களுக்கும் பரவுவதைப் போன்றது. உங்கள் தோட்டத்தில் ஒரு நோயுற்ற மொட்டு என்பது ஒரு தொற்று நோயின் தொடக்கப் புள்ளியாகும். இதை நாம் ஆரம்பத்திலேயே கவனிக்கத் தவறினால் நம்முடைய பல நாள் உழைப்பும் கனவும் வீணாகிவிடும். எனவே இதை ஒரு சிறிய பிரச்சனையாக கருதி அலட்சியப்படுத்தக் கூடாது. இது உங்கள் முழு தோட்டத்தின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கவும் ஒரு பெரிய அபாயம். சரி, இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். நோயுற்ற மொட்டுகளை எப்படி அடையாளம் காண்பது? முதல் மற்றும் மிகவும் பொதுவான அறிகுறி நிறமாற்றம். உங்கள் செடியின் மொட்டுகள் பொதுவாக அடர்பச்சை அல்லது அதன் பூவின் நிறத்தின் ஒரு இளம் சாயலில் இருக்கும். ஆனால் நோய் தொற்று ஏற்பட்டால் இந்த நிறம் மாறத் தொடங்கும். உதாரணமாக, மொட்டுகள் மஞ்சள் நிறமாக மாறினால் அது ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது வேர்களில் உள்ள பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் இது பெரும்பாலும் ஒரு வைரஸ் அல்லது பாக்டீரியா தொற்று நோயின் ஆரம்பமாகவும் இருக்கலாம். செடி தனது ஆற்றலை நோயை எதிர்த்து போராடப் பயன்படுத்துவதால் மொட்டுகளுக்கு தேவையான சக்தியை அனுப்ப முடியாமல் போகிறது. ஒருவேளை மொட்டுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்து போவது போல் தெரிந்தால் அது மொட்டு அழுகல் எனப்படும் ஒரு பூஞ்சை நோயின் தாக்கமாக இருக்கலாம். இது குறிப்பாக ஈரமான காலநிலையில் வேகமாக பரவும். மிகவும் மோசமான அறிகுறி மொட்டுகள் கருப்பு நிறமாக மாறுவது. இது பெரும்பாலும் கருப்பு புள்ளி போன்ற கடுமையான பூஞ்சை நோய்களையோ அல்லது திசுக்கள் இறந்து விட்டதையோ குறிக்கிறது. இந்த நிற மாற்றங்களைக் கண்டவுடன் நாம் உடனடியாக செயல்பட வேண்டும். இது செடியின் அபாய ஒலி. என்னை காப்பாற்றுங்கள் என்று அது நம்மிடம் கெஞ்சுவதைப் போன்றது. ஒவ்வொரு நிறமும் ஒரு கதையைச் சொல்கிறது. அந்த மொழியை புரிந்து கொள்வதுதான் ஒரு சிறந்த தோட்டக்காரரின் முதல் படி. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது பூஞ்சை வளர்ச்சி. இது மிகவும் வெளிப்படையான அறிகுறியாகும். உங்கள் செடியின் மொட்டுகளின் மீது வெள்ளை நிறத்தில் பவுடர் தூவியது போல் ஒரு படிவம் தெரிந்தால் அது பவுடரி மில்டியூ என்ற பொதுவான பூஞ்சை நோயாகும். இது பார்ப்பதற்கு மாவு போல இருக்கும், ஆனால் இது உங்கள் செடியின் சாற்றை உறிஞ்சி அதை பலவீனமாக்கும் ஒரு கொடிய பூஞ்சை. சில சமயங்களில் சாம்பல் நிறத்தில் பஞ்சு போன்ற ஒரு வளர்ச்சியை நீங்கள் காணலாம். இது போட்ரிட்டிஸ் பிளைட் அல்லது சாம்பல் அச்சு எனப்படும். இது பூக்களையும் பழங்களையும் பாதித்து அவற்றை அழுகச் செய்துவிடும். குறிப்பாக ரோஜா மற்றும் ஸ்ட்ராபெரி செடிகளில் இதைக் காணலாம். இதைத் தவிர மொட்டுகளின் மீது கருப்பு நிறத்தில் புகை படிந்தது போன்ற ஒரு தோற்றம் இருந்தால் அது சுட்டி மோல்ட் எனப்படும். இது நேரடியாக செடியை பாதிப்பதில்லை, ஆனால் இலைத்துளைகளை மூடி ஒளிச்சேர்க்கையை தடுத்து செடியின் வளர்ச்சியை பாதிக்கிறது. இந்த பூஞ்சைகள் வெறும் அழகை கெடுப்பவை மட்டுமல்ல, அவை செடியின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஒட்டுண்ணிகள். அவற்றை பார்த்தவுடன் தாமதிக்காமல் நடவடிக்கை எடுப்பது அவசியம். இல்லையெனில் அவை காற்றோட்டம் மூலம் உங்கள் தோட்டத்தில் உள்ள மற்ற செடிகளுக்கும் பரவிவிடும். இப்போது மொட்டுகளின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி பேசலாம். ஆரோக்கியமான மொட்டுகள் சீரான வடிவத்திலும் அதன் வகைக்குரிய அளவிலும் இருக்கும். ஆனால் நோய் தொற்று ஏற்பட்ட மொட்டுகள் உருக்குலைந்து காணப்படும். சில மொட்டுகள் வழக்கத்தை விட மிகவும் சிறியதாக வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்கலாம். அவை வளர்ந்து பெரியதாகாமல் அப்படியே உதிர்ந்துவிடக்கூடும். வேறு சில மொட்டுகள் விசித்திரமாக முறுக்கிக் கொண்டு ஒரு பக்கமாக வளைந்து காணப்படும். இது வைரஸ் தொற்றுகள்.
அல்லது சில பூச்சிகளின் தாக்குதலால் ஏற்படலாம். பூக்கள் மலரும்போது இதழ்கள் முழுமையாக விரியாமல் பாதியிலேயே நின்றுவிடும், அல்லது இதழ்கள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு ஒரு கோரமான தோற்றத்தை அளிக்கும். இந்த உருக்குலைந்த மொட்டுக்கள் ஒருபோதும் அழகான பூக்களாக மலரப்போவதில்லை. மாறாக அவை நோய்க்கிருமிகளின் கூடாரமாக மாறி செடியின் மற்ற பகுதிகளுக்கும் நோயை பரப்பும். உங்கள் செடியில் இப்படிப்பட்ட உருக்குலைந்த மொட்டுகளை நீங்கள் கண்டால் அது ஒரு அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அது ஒரு ஆழமான ஆரோக்கிய பிரச்சனையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மொட்டுகளை வைத்திருப்பது செடிக்கு மேலும் சுமையை ஏற்றுவதைப் போன்றது. எனவே அவற்றை அகற்றுவதே புத்திசாலித்தனம். 4வது அறிகுறி கொஞ்சம் அருவருப்பானது, ஆனால் மிகவும் முக்கியமானது. அது மொட்டுக்களில் இருந்து வரும் ஒட்டும் தன்மை மற்றும் துர்நாற்றம். சில வகையான பாக்டீரியா தொற்றுகள், உதாரணமாக பாக்டீரியல் பிளைட், மொட்டுக்களை தாக்கும்போது அவற்றிலிருந்து ஒரு விதமான பிசுபிசுப்பான திரவம் கசியும். இது பார்ப்பதற்கு தேன் துளி போலவோ அல்லது பனித்துளி போலவோ இருக்கலாம், ஆனால் உண்மையில் அது நோய் கிருமிகள் நிறைந்த பாக்டீரியாவின் கழிவு. இந்த திரவம் மற்ற பூச்சிகளை ஈர்த்து நோயை இன்னும் வேகமாக பரப்ப உதவுகிறது. இந்த திரவம் காய்ந்த பிறகு மொட்டுகளின் மீது ஒரு பளபளப்பான படலமாகத் தெரியும். இதைத் தவிர மொட்டுகள் அழுக ஆரம்பிக்கும்போது அதிலிருந்து ஒரு விரும்பத்தகாத துர்நாற்றம் வீசும். இது அழுகிய காய்கறிகளின் வாசனையைப் போல இருக்கும். இந்த துர்நாற்றம் திசுக்கள் இறந்து நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படுவதை குறிக்கிறது. உங்கள் செடியின் அருகே செல்லும்போது இப்படி ஒரு துர்நாற்றத்தை நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக மொட்டுகளை சரிபார்க்கவும். இந்த அறிகுறிகள் நோய் தொற்று மிகவும் முற்றிய நிலையில் இருப்பதை காட்டுகிறது. இதற்கு மேல் தாமதித்தால் செடியை காப்பாற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். சரி, இந்த நோய் தொற்றுகள் ஏன் ஏற்படுகின்றன? மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அதிகப்படியான ஈரப்பதம். பல தோட்டக்காரர்கள் செய்யும் பொதுவான தவறு செடிகளுக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றுவது. தேவைக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றும்போது மண் எப்போதும் ஈரமாகவே இருக்கும். இது பூஞ்சைகள் வளர்வதற்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது. வேர்கள் அழுக ஆரம்பிக்கும். இதனால் செடி பலவீனமடைந்து நோய் தொற்றுகளுக்கு எளிதில் இலக்காகிறது. மேலும் செடிகளின் இலைகள் மற்றும் மொட்டுகளின் மீது தண்ணீர் தெளிப்பதும் ஒரு பெரிய தவறு. குறிப்பாக மாலையில் அல்லது இரவில் இப்படி செய்யும்போது ஈரப்பதம் இரவு முழுவதும் தங்கி பூஞ்சை நோய்களான பவுடரி மில்டியூ மற்றும் கருப்பு புள்ளி போன்றவை பரவ வழிவகுக்கிறது. எப்போதும் செடியின் வேர்பகுதியில், அதாவது மண்ணில் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதுவும் காலையில் ஊற்றுவது சிறந்தது. அப்போதுதான் பகல் நேர வெயிலில் அதிகப்படியான ஈரம் காய்ந்துவிடும். நினைவில் கொள்ளுங்கள், தண்ணீர் செடிகளுக்கு அமுதம், ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அதுவே நஞ்சாகிவிடும். சரியான நீர்ப்பாசன முறை பாதி நோய்களை வராமல் தடுத்துவிடும். அதிகப்படியான ஈரப்பதத்தைப் போலவே மோசமான காற்றோட்டமும் நோய்த் தொற்றுகளுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும். செடிகளை மிகவும் நெருக்கமாக நடும்போது அவற்றுக்கு இடையே காற்று சுதந்திரமாகச் செல்ல முடியாது. இதனால் இலைகளுக்கு இடையில் ஈரப்பதம் தங்கி பூஞ்சைகள் வளர்வதற்கான ஒரு உகந்த சூழல் உருவாகிறது. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு கூட்ட நெரிசல் மிகுந்த அறையில் ஒருவருக்கு சளி பிடித்தால் அது எவ்வளவு வேகமாக மற்றவர்களுக்கு பரவும். அதே நிலைதான் செடிகளுக்கும். நல்ல காற்றோட்டம் இருந்தால் இலைகள் மற்றும் மொட்டுகளில் உள்ள ஈரம் விரைவில் காய்ந்துவிடும். இதனால் பூஞ்சை ஸ்போர்ஸ் முளைத்து வளர்வது கடினமாகிறது. உங்கள் தோட்டத்தில் செடிகளை நடும்போது ஒவ்வொரு செடிக்கும் இடையில் போதுமான இடைவெளி விடுவதை உறுதி செய்யுங்கள். செடியின் வகையை பொறுத்து இந்த இடைவெளி மாறுபடும், எனவே அதை முன்பே தெரிந்து கொள்வது நல்லது. மேலும் செடியின் உட்பகுதியில் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் கிளைகள் மற்றும் இலைகளை அவ்வப்போது கெட்டிட்டு எரித்து விடுவதும் ப்ரூனிங் அவசியம். இது செடியின் மையப்பகுதிக்கு காற்று மற்றும் சூரிய ஒளி செல்ல வழிவகுத்து நோய் தொற்றுகளை குறைக்கும். ஆரோக்கியமான செடிக்கு நல்ல காற்றோட்டம் மிகவும் அவசியம். இப்போது ஊட்டச்சத்து குறைபாட்டின் பங்கைப் பற்றி பேசுவோம். மனிதர்களைப் போலவே செடிகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்க சரியான ஊட்டச்சத்துக்கள் தேவை. மண்ணில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற முக்கிய சத்துக்களும் இரும்பு, மாங்கனீசு போன்ற நுண்சத்துக்களும் சரியான அளவில் இருக்க வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஒரு சத்து குறைந்தால்
செடி பலவீனமாகிவிடும். ஒரு பலவீனமான செடி நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் சக்தியை இழந்துவிடும். இது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது நமக்கு எளிதாக சளி, காய்ச்சல் வருவதைப் போன்றது. உதாரணமாக, கால்சியம் குறைபாடு மொட்டு முனை அழுகல், பிளாசம் அண்ட் ராட் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குறிப்பாக தக்காளி மற்றும் மிளகாய் செடிகளில். பொட்டாசியம் குறைபாடு செடியின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு திறனை குறைத்துவிடும். எனவே உங்கள் செடிகளுக்கு தேவையான உரங்களை சரியான நேரத்தில் சரியான அளவில் கொடுப்பது மிகவும் முக்கியம். இயற்கை உரங்களான மண்புழு உரம், தொழு உரம் போன்றவை மண்ணின் வளத்தை மேம்படுத்தி செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் மெதுவாக வழங்கும். ஆரோக்கியமான, ஊட்டச்சத்து நிறைந்த செடி நோய்களை எதிர்த்து போராடும் ஒரு வலிமையான வீரனைப் போன்றது. நோய் தொற்றுகளுக்கு பூச்சிகளும் ஒரு மறைமுக ஆனால் முக்கியமான காரணமாக இருக்கின்றன. அசுவினி, அஃபிட்ஸ், வெள்ளை ஒயிட்ஃப்ளைஸ், சிலந்திப் பூச்சிகள், ஸ்பைடர் மைட்ஸ் போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகள் செடியின் மொட்டுக்கள் மற்றும் இளம் இலைகளிலிருந்து சாற்றை உறிஞ்சி செடியை பலவீனப்படுத்துகின்றன. ஆனால் அவை செய்வது இது மட்டுமல்ல. அவை சாற்றை உறிஞ்சும்போது செடியின் திசுக்களில் சிறிய காயங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த காயங்கள் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் செடியின் உள்ளே நுழைவதற்கான ஒரு திறந்த வாசலாக அமைந்து விடுகின்றன. மேலும் இந்த பூச்சிகள் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்குச் செல்லும்போது தங்கள் உடம்பில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை சுமந்து சென்று நோயை பரப்பும் கடத்திகளாகவும் வெக்டர்ஸ் செயல்படுகின்றன. உதாரணமாக, அசுவினி பூச்சிகள் பல வகையான வைரஸ் நோய்களை பரப்புகின்றன. அவை வெளியிடும் தேன் பனி, ஹனிடியூ என்ற இனிப்பு திரவம், சூட்டி மோல்ட் என்ற கருப்பு பூஞ்சை வளர்வதற்கும் காரணமாகிறது. எனவே உங்கள் தோட்டத்தில் பூச்சிக் கட்டுப்பாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் போன்ற இயற்கை பூச்சி விரட்டிகளை தெளிப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பூச்சிகளை கட்டுப்படுத்துவது நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான படி. சரி, நோயுற்ற மொட்டுகளை நாம் ஏன் உடனடியாக அகற்ற வேண்டும்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. இதற்கு முக்கிய காரணம் நோய் பரவலை தடுப்பதுதான். ஒரு நோயுற்ற மொட்டு என்பது ஒரு நோய்க்கிருமி தொழிற்சாலை போன்றது. அது மில்லியன் கணக்கான பூஞ்சை ஸ்போர்ஸ் அல்லது பாக்டீரியாவை உற்பத்தி செய்து காற்று, நீர் மற்றும் பூச்சிகள் மூலம் மற்ற மொட்டுகள், இலைகள் மற்றும் செடிகளுக்கு பரப்புகிறது. நீங்கள் அதை அகற்றாமல் விட்டால் ஒரு சில நாட்களில் உங்கள் முழு செடியும் பின்னர் உங்கள் முழு தோட்டமும் பாதிக்கப்படலாம். இது ஒரு தீப்பொறியை ஆரம்பத்திலேயே அணைப்பதைப் போன்றது. அதை விட்டுவிட்டால் அது பெரிய காட்டுத்தீயாக மாறிவிடும். இரண்டாவதாக, செடியின் ஆற்றலை சேமிக்க இது உதவுகிறது. செடி தனது ஆற்றலை நோயுற்ற, பயனற்ற மொட்டுகளை காப்பாற்ற முயற்சி செய்வதை விடுத்து ஆரோக்கியமான புதிய மொட்டுகளையும் இலைகளையும் வளர்ப்பதில் பயன்படுத்தும். நோயுற்ற பகுதியை அகற்றுவது செடிக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மூன்றாவதாக, இது பூச்சிகள் மற்றும் பிற நோய்க்கிருமிகள் தங்குவதற்கான இடத்தை நீக்குகிறது. அழுகும் மொட்டுகள் பலவிதமான பூச்சிகளுக்கு உணவாகவும் இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் மாறும். எனவே நோயுற்ற மொட்டுகளை அகற்றுவது என்பது ஒரு தூய்மை பணி மட்டுமல்ல, அது ஒரு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை. நோயுற்ற மொட்டுகளை அகற்ற சரியான கருவியை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். உங்கள் விரல்களால் கிள்ளி எடுப்பது எளிதாக தோன்றலாம், ஆனால் அது நல்லதல்ல. ஏனென்றால் அப்படிச் செய்யும்போது செடியின் தண்டு பகுதியில் காயம் ஏற்படலாம். அது மேலும் நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும். எனவே எப்போதும் கூர்மையான கத்தரிக்கோல், சிசர்ஸ் அல்லது ப்ரூனிங் ஷியர்ஸ் பயன்படுத்துங்கள். கருவி எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அவ்வளவு சுத்தமாக வெட்டு ஏற்படும். மழுங்கிய கருவிகள் தண்டை நசுக்கி காயத்தை பெரிதாக்கிவிடும். சிறிய, மெல்லிய தண்டுகளுக்கு ஒரு சாதாரண கூர்மையான கத்தரிக்கோல் போதுமானது. ஆனால் ரோஜா போன்ற தடிமனான தண்டுகளுக்கு பைபாஸ் ப்ரூனர் எனப்படும் கத்தரிக்கோல் சிறந்தது. இது 2 வளைந்த கத்திகளைக் கொண்டது மற்றும் ஒரு கத்தரிக்கோல் போல வெட்டும். இதனால் தண்டு நசுங்காது. அன்வில் ப்ரூனர் என்ற வகையை தவிர்க்கவும். கார்ன்கே, அது ஒரு தட்டையான மேற்பரப்பில் தண்டை அழுத்தி வெட்டும். இது பச்சை தண்டுகளை சேதப்படுத்தும். நீங்கள் எந்த கருவியை தேர்ந்தெடுத்தாலும்
அது சுத்தமாகவும் கூர்மையாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது ஒரு அறுவை சிகிச்சைக்கு சரியான கத்தியை தேர்ந்தெடுப்பதைப் போன்றது. சரியான கருவியை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதை ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு முன்பும் பின்பும் சுத்தம் செய்வதும் அவ்வளவு முக்கியம். இது தோட்டக்கலையில் பலர் செய்யும் ஒரு பெரிய தவறு. நீங்கள் ஒரு நோயுற்ற செடியை வெட்டிய கத்தரிக்கோலை சுத்தம் செய்யாமல் அப்படியே அடுத்த ஆரோக்கியமான செடியை வெட்டும்போது நீங்கள் அறியாமலேயே நோயை ஒரு செடியிலிருந்து மற்றொன்றுக்கு பரப்புகிறீர்கள். இது ஒரு மருத்துவமனையில் ஒரே ஊசியை பலருக்கு பயன்படுத்துவதைப் போன்றது. உங்கள் கருவிகளை சுத்தம் செய்வது மிகவும் எளிது. ஐசோப்ரைல் ஆல்கஹால், ஐசோப்ரோபீல் ஆல்கஹால் அல்லது ரப்பிங் ஆல்கஹால் ஒரு துணியில் நனைத்து கத்தரிக்கோலின் கத்திகளை நன்கு துடைக்கலாம். இது பெரும்பாலான பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களைக் கொன்றுவிடும். அல்லது ஒரு பங்கு ப்ளீச் மற்றும் 9 பங்கு தண்ணீர் கலந்த கரைசலில் உங்கள் கருவிகளை சில நிமிடங்கள் ஊற வைத்தும் சுத்தம் செய்யலாம். ஆனால் ப்ளீச் பயன்படுத்திய பிறகு கருவிகளை சுத்தமான நீரில் கழுவி துருப்பிடிக்காமல் இருக்க நன்கு உலர வைக்க வேண்டும். ஒவ்வொரு செடியை வெட்டிய பிறகும் அடுத்த செடிக்குச் செல்வதற்கு முன் உங்கள் கருவிகளை சுத்தம் செய்வதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சிறிய பழக்கம் உங்கள் தோட்டத்தை பல நோய்களிலிருந்து காப்பாற்றும். இப்போது அகற்றுவதற்கான சரியான நுட்பத்தை பார்ப்போம். நோயுற்ற மொட்டை மட்டும் வெட்டி எடுப்பது போதாது. காரணம், நோய்த் தொற்று மொட்டின் அடிப்பகுதியில் உள்ள தண்டுக்கவும் சிறிதளவு பரவி இருக்கலாம். அது கண்ணுக்குத் தெரியாது. எனவே எப்போதும் நோயுற்ற மொட்டுக்கு கீழே சுமார் 1 அங்குலம் தள்ளி ஆரோக்கியமான தண்டுப்பகுதியில் வெட்ட வேண்டும். வெட்டும் இடத்தை நன்கு கவனியுங்கள். தண்டுப்பகுதியில் இலைகள் தொடங்கும் இடத்திற்கு சற்று மேலே ஒரு சிறிய நோட் அல்லது மொட்டு இருக்கும். அந்த கணுவிற்கு மேலே சுமார் 1/4 அங்குல இடைவெளியில் ஒரு 45 டிகிரி கோணத்தில் வெட்ட வேண்டும். இப்படிச் சாய்வாக வெட்டுவதால் தண்ணீர் அதன் மீது தங்காமல் வழிந்து ஓடிவிடும். இது வெட்டப்பட்ட இடத்தில் பூஞ்சை தொற்று ஏற்படுவதை தடுக்கும். வெட்டு மிகவும் சுத்தமாகவும் ஒரே முயற்சியிலும் இருக்க வேண்டும். தண்டை நசுக்கவோ கிழிக்கவோ கூடாது. இந்த நுட்பம் செடி விரைவில் குணமடையவும் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து புதிய ஆரோக்கியமான வளர்ச்சியை தூண்டவும் உதவும். இது ஒரு சிறிய அறுவை சிகிச்சை போன்றது. துல்லியமாகவும் சுத்தமாகவும் செய்தால் செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நோயுற்ற மொட்டுகளை வெற்றிகரமாக அகற்றிவிட்டீர்கள். அடுத்து என்ன? அகற்றிய அந்த மொட்டுகளை என்ன செய்வது? இதுவும் ஒரு முக்கியமான படி. பலர் செய்யும் தவறு அவற்றை அப்படியே செடியின் அடியில் அல்லது தோட்டத்தில் போட்டு விடுவது. இன்னும் சிலர் அதை கம்போஸ்ட் உரக்குவியலில் கம்போஸ்ட் பைல் சேர்த்து விடுவார்கள். இந்த இரண்டுமே மிகவும் தவறான செயல்கள். ஏனென்றால் அந்த நோயுற்ற மொட்டுகளில் உள்ள நோய் கிருமிகள் இறந்துவிடாது. அவை மண்ணிலோ அல்லது கம்போஸ்ட் குவியலிலோ தங்கி சாதகமான சூழ்நிலை வரும்போது மீண்டும் பரவத் தொடங்கும். உங்கள் கம்போஸ்ட் குவியல் போதுமான அளவு சூடாகவில்லை என்றால் இந்த நோய்க்கிருமிகள் சாகாது. நீங்கள் அந்த கம்போஸ்டை உங்கள் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தும் போது நீங்கள் நோயை உங்கள் கைகளாலேயே மீண்டும் பரப்புகிறீர்கள். எனவே சரியான வழி என்னவென்றால் நோயுற்ற அனைத்து இலைகள், தண்டுகள் மற்றும் மொட்டுகளை ஒரு பிளாஸ்டிக் பையில் சேகரித்து அதை இறுக்கமாக கட்டி குப்பைத் தொட்டியில் எறிந்துவிட வேண்டும். ஒருபோதும் அவற்றை உங்கள் தோட்டத்தில் விடாதீர்கள். நோயின் மூலத்தை முழுமையாக அப்புறப்படுத்துவது நோய் மீண்டும் வராமல் தடுப்பதற்கான உறுதியான வழி. இப்போது ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை பார்ப்போம். ரோஜா செடிகள். ரோஜாக்கள் தோட்டத்தின் ராணி என்று அழைக்கப்பட்டாலும் அவை நோய்களுக்கு மிகவும் எளிதில் இலக்காகும் செடிகளில் ஒன்றாகும். ரோஜாக்களில் மிகவும் பொதுவான மொட்டு பிரச்சனை போட்ரிட்டிஸ் பிளைட் அல்லது சாம்பல் அச்சு நோய். இது மொட்டுக்களைத் தாக்கி அவை பழுப்பு நிறமாக மாறி விரியாமல் அழுகிவிடும். மொட்டுக்களின் மீது ஒரு சாம்பல் நிற பஞ்சு போன்ற பூஞ்சை வளர்ச்சியை நீங்கள் காணலாம். இன்னொரு பெரிய எதிரி பவுடரி மில்டியூ. இது மொட்டுகள் மற்றும் இளம் இலைகளின் மீது வெள்ளை நிற பவுடர் படிவத்தை உருவாக்கும். இதனால் மொட்டுகள் உருக்குலைந்து பூக்கள் சரியாக மலராது. கருப்பு புள்ளி பிளாக் ஸ்பாட் நோய் முக்கியமாக இலைகளை தாக்கினாலும் அது தண்டுகள் மற்றும் மொட்டுகளையும் பாதித்து செடியை பலவீனப்படுத்தும். இந்த நோய்களைக் கண்டவுடன் பாதிக்கப்பட்ட மொட்டுகளை உடனடியாக நாம் முன்பு விவாதித்த நுட்பத்தை பயன்படுத்தி அகற்ற வேண்டும்.
மேலும் ரோஜா செடிகளுக்கு நல்ல காற்றோட்டம் மற்றும் காலை நேர சூரிய ஒளி மிகவும் அவசியம். இலைகளின் மீது தண்ணீர் படுவதை தவிர்ப்பதும் நோயுற்ற இலைகளை உடனுக்குடன் அகற்றுவதும் ரோஜாக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இன்னொரு பொதுவான பிரச்சனை தக்காளி செடிகளில் மொட்டு உதிர்வது. பல தோட்டக்காரர்கள் தங்கள் தக்காளி செடிகளில் நிறைய பூக்கள் பூத்தும் அவை காய்களாக மாறாமல் மொட்டுகளாகவோ அல்லது பூக்களாகவோ உதிர்ந்து விடுவதாக புகார் கூறுவார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நோய் தொற்று ஒரு காரணமாக இருந்தாலும் வேறு சில சுற்றுச்சூழல் காரணிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மிக அதிக அல்லது மிக குறைந்த வெப்பநிலை ஒரு முக்கிய காரணம். வெப்பநிலை இரவில் 13 டிகிரி செல்சியஸிற்கு கீழேயோ அல்லது பகலில் 32 டிகிரி செல்சியஸிற்கு மேலேயோ சென்றால் மகரந்தச் சேர்க்கை பாதிக்கப்பட்டு பூக்கள் உதிர்ந்துவிடும். அதேபோல் அதிகப்படியான ஈரப்பதம் அல்லது வறட்சியும் இதற்கு காரணமாகலாம். மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகமாகவும் பாஸ்பரஸ் சத்து குறைவாகவும் இருந்தாலும் செடி இலைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துமே தவிர பூக்கள் மற்றும் காய்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தாது. மகரந்தச் சேர்க்கைக்கு உதவும் தேனீக்கள் போன்ற பூச்சிகள் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே உங்கள் தக்காளி செடியில் மொட்டுக்கள் உதிர்ந்தால் நோயின் அறிகுறிகள் இருக்கிறதா என்று முதலில் சரிபார்க்கவும். இல்லையென்றால் வெப்பநிலை, நீர்ப்பாசனம் மற்றும் ஊட்டச்சத்து போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு தேவையான மாற்றங்களைச் செய்யுங்கள். நோய்களைத் தடுப்பது வந்தபின் குணப்படுத்துவதை விட எப்போதும் சிறந்தது. அந்த வகையில் இயற்கை பூஞ்சை கொல்லிகள் ஒரு சிறந்த தடுப்பு நடவடிக்கையாகும். வேப்பெண்ணெய், நீம் ஆயில் ஒரு அற்புதமான இயற்கை பூச்சி மற்றும் பூஞ்சை கொல்லி. 1 லிட்டர் தண்ணீரில் 1 டீஸ்பூன் வேப்பெண்ணெய் மற்றும் சில துளிகள் சோப்பு கரைசல் இமல்சிஃபையர் கலந்து செடிகளின் மீது தெளிப்பது பவுடரி மில்டியூ, கருப்பு புள்ளி போன்ற பல நோய்களை தடுக்க உதவும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாம். மற்றொரு எளிய தீர்வு பேக்கிங் சோடா கரைசல். 1 லிட்டர் தண்ணீரில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் சில துளிகள் சோப்பு கரைசல் கலந்து தெளிப்பது பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுக்கும். பாலில் உள்ள லாக்டோஃபெரின் என்ற பொருள் ஒரு சக்தி வாய்ந்த பூஞ்சை கொல்லியாகும். 1 பங்கு பாலுடன் 9 பங்கு தண்ணீர் கலந்து தெளிப்பது குறிப்பாக பவுடரி மில்டியூக்கு எதிராக சிறப்பாக செயல்படும். இந்த இயற்கை கரைசல்கள் இரசாயன பூஞ்சை கொல்லிகளைப் போல சக்தி வாய்ந்ததாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவை சுற்றுச்சூழலுக்கும் நம் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பானவை. இவற்றைத் தொடர்ந்து பயன்படுத்துவது உங்கள் தோட்டத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க பெரிதும் உதவும். தடுப்பு முறைகளில் மிக அடிப்படையானது செடிகளுக்கு இடையே சரியான இடைவெளி விடுவது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல இது நல்ல காற்றோட்டத்தை உறுதி செய்கிறது. ஒரு செடியின் இலைகள் மற்றொரு செடியின் இலைகளைத் தொடும்போது நோய்கள் மிக எளிதாக பரவுகின்றன. ஒவ்வொரு செடியைச் சுற்றிலும் காற்று சுதந்திரமாக உலாவும் போது இலைகள் மற்றும் மொட்டுகளில் உள்ள ஈரம் விரைவாக ஆவியாகிவிடும். இது பூஞ்சைகள் வளர்வதற்கு கடினமான ஒரு சூழலை உருவாக்குகிறது. நீங்கள் விதைகள் அல்லது நாற்றுகளை வாங்கும்போது அதன் உரையில் செடிகளுக்கு இடையே எவ்வளவு இடைவெளி தேவை என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை தவறாமல் பின்பற்றுங்கள். ஒருவேளை உங்கள் தோட்டத்தில் செடிகள் மிகவும் நெருக்கமாக வளர்ந்திருந்தால் சிலவற்றை அகற்றி வேறு இடத்தில் நடவு செய்வதோ அல்லது பலவீனமான செடிகளை முழுவதுமாக நீக்குவதோ நல்லது. மேலும் செடிகள் வளர வளர உட்புறமாக வளரும் அடர்த்தியான கிளைகளை கேட்டிட்டியரித்து ப்ரூனிங் விடுங்கள். இது செடியின் மையப்பகுதிக்கு சூரிய ஒளியும் காற்றும் செல்ல உதவும். இது செடியின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, அதிக பூக்கள் மற்றும் காய்கள் கிடைக்கவும் வழிவகுக்கும். சரியான நேரத்தில் நீர்ப்பாசனம் செய்வதும் ஒரு முக்கியமான தடுப்பு முறையாகும். பெரும்பாலான பூஞ்சை நோய்கள் பரவுவதற்கு ஈரமான இலைகள் தேவை. நீங்கள் மாலையிலோ அல்லது இரவிலோ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது, குறிப்பாக இலைகளின் மீது தெளிக்கும்போது, அந்த ஈரப்பதம் இரவு முழுவதும் தங்கிவிடும். இரவு நேரத்தின் குளிர்ச்சியான வெப்பநிலை மற்றும் இந்த ஈரப்பதம் இரண்டும் சேரும்போது அது பூஞ்சைகள் வளர்ந்து பரவுவதற்கான ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடும். எனவே எப்போதும் காலை நேரத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நாள் முழுவதும் உள்ள சூரிய ஒளியிலும் வெப்பத்திலும்
இலைகளில் உள்ள ஈரம் முற்றிலும் காய்ந்துவிடும். மேலும் முடிந்தவரை செடிகளின் மீது தண்ணீர் படுவதைத் தவிர்த்து நேரடியாக மண்ணில் வேர் பகுதியில் தண்ணீர் ஊற்றுங்கள். சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன் அல்லது சோக்கர் ஹோஸ் போன்ற முறைகள் இதற்கு மிகவும் சிறந்தவை. இவை தண்ணீரை நேரடியாக வேர்களுக்கு கொண்டு சேர்ப்பதால் இலைகள் ஈரமாகாது, தண்ணீரும் வீணாகாது. இந்த ஒரு சிறிய மாற்றம் கூட உங்கள் தோட்டத்தில் பூஞ்சை நோய்களின் பாதிப்பை வெகுவாக குறைக்கும். உங்கள் தோட்டத்தை ஒரு செல்லப் பிராணியைப் போல கருதி அதைத் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். தினமும் அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது உங்கள் தோட்டத்தைச் சுற்றி வந்து ஒவ்வொரு செடியையும் கவனமாகப் பாருங்கள். இலைகளின் மேல், கீழ், தண்டுகள் மற்றும் மொட்டுகள் என அனைத்து பகுதிகளையும் சோதிக்கவும். நோயின் ஆரம்ப அறிகுறிகளான நிறமாற்றம், சிறிய புள்ளிகள் அல்லது பூச்சிகள் இருக்கிறதா என்று தேடுங்கள். பிரச்சனையை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக அதை கட்டுப்படுத்த முடியும். ஒரு சிறிய பூஞ்சை புள்ளி ஒரு வாரத்தில் முழு இலையையும் ஆக்கிரமித்துவிடும். ஒரு சில அசுவினி பூச்சிகள் சில நாட்களில் ஒரு பெரிய கூட்டமாக மாறிவிடும். இந்த தினசரி கண்காணிப்பு பிரச்சனைகள் பெரிதாவதற்கு முன்பே அவற்றை கண்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு உதவும். இது உங்கள் செடிகளுடன் ஒரு உறவை வளர்ப்பதற்கும் ஒரு சிறந்த வழியாகவும், அவற்றின் தேவைகளை புரிந்து கொள்ளவும், அவை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளவும் இந்த தினசரி நடைப்பயணம் உதவும். ஒரு விழிப்புடன் இருக்கும் தோட்டக்காரர் ஒரு வெற்றிகரமான தோட்டக்காரர். இறுதியாக, நோயுற்ற மொட்டுகளை அகற்றிய பிறகு அந்த செடிக்கு என்ன செய்ய வேண்டும்? நோயுற்ற பகுதியை அகற்றியவுடன் செடி ஒரு சிறிய அதிர்ச்சியில் இருந்து மீள வேண்டும். அதற்கு நாம் உதவலாம். முதலில் செடிக்குத் தேவையான நீர் சரியாக கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள், ஆனால் அளவுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம். இரண்டாவதாக, செடிக்கு ஒரு சிறிய ஊட்டச்சத்து ஊக்கத்தை கொடுக்கலாம். திரவ கடல் பாசி உரம், லிக்விட் சீவீட் ஃபெர்டிலைசர் அல்லது மீன் குழம்பு உரம், ஃபிஷ் எமல்ஷன் போன்ற இயற்கை உரங்கள் செடி மன அழுத்தத்திலிருந்து மீண்டு புதிய வளர்ச்சியை தூண்ட உதவும். இவை செடிக்குத் தேவையான நுண் சத்துக்களையும் வழங்கும். இரசாயன உரங்களை தவிர்ப்பது நல்லது, காரணம் அவை செடியை மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடும். செடியைச் சுற்றியுள்ள களைகளை அகற்றி வேர் பகுதியில் சிறிது மல்ச்சிங் அல்லது மூடாக்கு போடுவது மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாத்து வேர்களை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். உங்கள் கவனிப்பு மற்றும் ஆதரவுடன் செடி அந்த அதிர்ச்சியிலிருந்து விரைவில் மீண்டு புதிய ஆரோக்கியமான மொட்டுகளையும் பூக்களையும் உற்பத்தி செய்யத் தொடங்கும். இது செடிக்கு நாம் கொடுக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு. ஆக, நோயுற்ற மொட்டுகளை அகற்றுவது என்பது ஒரு சிறிய வேலை போல் தோன்றினாலும் அது உங்கள் தோட்டத்தின் ஆரோக்கியத்தையும் அழகையும் பாதுகாக்கும் ஒரு மிக முக்கியமான செயல்பாடு என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். சரியான நேரத்தில் கண்டறிதல், சரியான கருவிகளை பயன்படுத்துதல், கருவிகளை சுத்தம் செய்தல் மற்றும் சரியான முறையில் அகற்றுதல், இந்த விஷயங்கள் உங்கள் செடிகளை பல நோய்களிலிருந்து காப்பாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நல்ல தோட்டக்காரர் என்பவர் செடிகளை வளர்ப்பவர் மட்டுமல்ல, அவற்றை நோய்களிலிருந்து பாதுகாப்பவரும் கூட. உங்கள் தோட்டம் உங்கள் உழைப்பின் பிரதிபலிப்பு. அதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் தோட்டக்கலை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அந்த சிவப்பு பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: உங்கள் தோட்டத்தில் நீங்கள் சந்தித்த பொதுவான செடி நோய் என்ன? அதை நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள்? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.